இது வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு, நடந்திருக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. ஆனாலும் இது ஒரு பர்சனல் மோட்டிவில் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த டயத்தில் வந்து இது நடந்திருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியதான். ஆக அது சார்ந்திருக்கின்ற அதுக்கு காரணகர்த்தாவாக யாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கிவிட வேண்டும் என்பதுதான் ஒரு துறையினுடைய அமைச்சராக மட்டுமல்ல, ஒரு மனிதனாகவே என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். சார், மிதிவண்டி வழங்குறீங்க, இந்த லேப்டாப் எப்போ தரப்போறீங்க? நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. மிக விரைவாக சிவகங்கையில் நடந்த கூட்டத்தில் கூட சொல்லிட்டாங்க. அது கல்லூரியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் லேப்டாப்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு அது வழங்கப்படும் என்று சொல்கிறாங்க. அதுக்கான கொள்முதல் பணிகள் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. மிக விரைவாக மேபி டிசம்பர் ஜனவரியில் கூட அது வழங்கப்படும் என்பதை அவரே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் கூட்டணி தலைவர் வைகோ சொல்லியிருக்காரு. இது எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம், எத்தனை விதமான வழக்குகள், எத்தனை கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரிந்ததான். இருந்தாலும் அது மாதிரி எங்கேயும் என்ன இப்போ ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக அது இருந்துவிட வேண்டும் என்ற விதத்தில் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது சார்ந்து பல அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கான இளைய சமுதாயத்துக்கான எந்த விதத்திலும் இந்த வயசு ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் யாரும் ஆளாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பல்வேறு திட்டம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மகிழ்முற்றம்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கான கான்செப்ட்டு ஒரு குழுவாக அந்த குழு மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகள் வந்து அந்த நடவடிக்கை இருந்துட வேண்டும். சரி, ஏதாச்சும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு சந்தோஷம், ஒரு சோகமான கூட அவங்களும் அதை ஷேர் பண்ணிக்க வேண்டும். அதுக்காக தனியாக குழு போட்டிகள் நடத்துறது வந்து அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதையும் மீறி இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு அப்படியே வேதனையாக அதுவும் நடந்துடக்கூடாது என்கிற விதத்தில் தான் அவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது மாதிரியான விஷயத்தில் இரும்புக்காரம் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தொடர்ந்து அதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் லீக் பேராசிரியர் காதர் மைதன் வந்து 5 தொகுதி நாங்கள் இந்த வாட்டி கேட்டு வாங்குவோம். இல்லை, இது வந்து தலைவர்களும் பேசக்கூடியது. ஒவ்வொரு தோழமை கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் மேலாக எப்படி அரவணைச்சு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு செல்ல பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பெரியவர் ஐயா அவர்களுடைய இந்த கோரிக்கை சார்ந்தெல்லாம் தலைவர்களும் பேசிக்குவாங்க. அதனால தான் ஏற்கனவே சொல்லுங்கள், எங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸில் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ஆமாம், இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சார், நான் அதை சார்ந்து நாளைக்கு நாங்கள் ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் வச்சுருக்கோம். நாளைக்கு நான் மதியம் சென்னைக்கு போகிறேன். அதில் இன்னும் என்னென்னலாம் அட் த மேக்ஸிமம் எங்களுடைய அனுபவம் வாய்ந்த பள்ளி ஆசிரியர்கள் யாரையும் விட்டு விடாமல் அனைவரும் எப்படி உள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன பணிகள் செய்யுமோ அது கண்டிப்பாக நான் செய்வேன். படித்து டாக்டர் அதுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி.